நம்மால இங்க உட்கார வச்சுட்டு போன அவசரத்துல அவர் என்ன பண்ணிட்டாரு, நாக்காளியில உட்கார்ந்த மறுநாளே மாறிட்டாரு. மறுநாளே மாதிரி அவர் என்ன பண்ணிட்டாரு, நான் போய் இவருக்கு கொடுத்துட்டு போனதுதான் தப்பு போல இருக்கு. கொடுத்துட்டு போய் ஒரு 60 நாளுக்குள்ள என்னே கச்சை விட்டு தூக்கிட்டாரு. இவரு செஞ்சது அது. செஞ்சுட்டு என்ன நினைக்கிறாரு, எல்லாமே தானா இருக்கணும், சகலமும் தானா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுல தீர்க்கமா வந்துட்டாரு. வந்துட்டு அவரு என்ன பண்றாரு, அந்த சமயத்துல நான் ஒண்ணு நினைச்சுக்கிட்டேங்க உள்ள இருந்து, அதை இப்ப சொல்லிடுறேன். தலைவர் ஒரு பாட்டு பண்ணார், சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பார், ஒரு மானமில்லை அதில் ஈனமில்லை அவர் எப்போதும் வாழ் பிடிப்பார். எதிர்காலம் வரும் என் கடமை வரும் இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன், பொது நீதியிலே புது பாதையிலே வரும் நல்லோர் முகத்திலே விழிப்பேன், வரும் நல்லோர் முகத்திலே விழிப்பேன், நான் ஆணையிட்டால் அப்படின்னு சொல்லி பாடுவார். அது நடந்து விட்டால் அப்படிம்பாரு. என்னடா இந்த பாட்டு நமக்கு சரியா வருதேன்னு பார்த்தேன். நம்ம தலைவர் நமக்காவே அன்னைக்கு பாடி வச்சுட்டு போயிருக்காரு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன். இன்னைக்கு என்னன்னா சசிகலாமா நம்ம டீமுக்கு வந்துட்டாங்க, அவங்க களத்துல இறங்கிட்டாங்க. அவங்க கேக்குறாங்க, இன்னைக்கு சசிகலாமா என்ன தெரியுமா சொல்லிருக்காங்க, ஆமா அந்த பையன் காட்டது கரெக்ட் தானே, நீதான் என் காலை வாரலைய. அந்த அம்மா சசிகலாமா சொல்லிட்டாங்க, நாய்க்கு பிஸ்கெட் போட்டா கூட அது நன்றியோட 4 நாள் சுத்திக்கிட்டு இருக்கோம், நீ ஒரு நன்றி கெட்டவர் கொண்டு இருக்கு. நான் இப்ப சொல்லல, அவங்க 2 பேரும் போனிக்கிட்டோம். இனிமே நம்ம வேடிக்கை பார்ப்போம்.